நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் ரன் பண்ணிட்டு வரோம். இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மே 28 பொறுத்த வரைக்கும் பிரதமருடன் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பு. அப்போ பிரதமருக்கும் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் இந்த சந்திப்பு நடந்திருக்கு டெல்லியில். குறிப்பா இந்த சந்திப்புல என்னென்ன முக்கியமான கோரிக்கை தமிழக அரசு சார்பாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு ஜோசப் விஜய் அவர்கள் முதன்முறையாக என்ன பண்ணியிருக்காங்க, 2 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றிருக்காரு. அதுல பிரதமர் மோடி அவர்களை வந்து சந்திச்சிருக்காரு. முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள மேகதாட்டு அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்படும் படகுகளை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, வான்வழி அமைப்பு மேம்பாட்டு மையத்தை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடுவதற்கு ஏதுவாக மத்திய உள்துறை அமைச்சகம் உரிய தெளிவுரையை வழங்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து, சிங்கப்பெண் அதிரடி சீருடை படை திட்டம் தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்த திட்டத்துல சீருடை அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சீருடை தான் சிங்கப்பெண் படைக்கான தனி சீருடை. அப்ப இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக தமிழக காவல்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு லோகோ மற்றும் பிரத்யேக சீருடை, அதாவது கருப்பு நிற தொப்பி, கருஞ்சட்டை, காக்கி பேண்ட் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆடை அப்படின்றது. சிங்கப்பெண் அதிரடி விரைவு படைக்கு வந்து இந்த லோகோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சட்டவிரோத குடியேற்றத்தை ஆராய புதிய குழு அமைச்சிருக்காங்க. அப்போ சட்ட விரோத குடியேற்றத்தால் ஏற்படும் மக்கள் தொகை மாற்றம் மற்றும் மக்கள் தொகையை நிலைப்படுத்தல் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் இவருடைய தலைமையில, உச்சநீதிமன்றனுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு உயர்மட்ட குழுவை மத்திய உள்துறை அமைச்சகம் அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குழுங்க. சட்டவிரோத குடியேற்றத்தை ஆராய உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட இந்த குழுவுடைய பேர் என்னன்னு கேட்பாங்க. பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் குழு. அப்ப இந்த குழு ஓராண்டுக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான குழு. சரி, பார்ப்போம். அப்போ கொஸ்டின் என்னென்ன இருக்கு, மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா, தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு ஜோசப் விஜய் அவர்கள் 2026 முதன்முறையாக டெல்லியில் யாரை சந்திக்கிறார்? பிரதமர் மோடி. மத்திய அரசிடம் தமிழக முதல்வர் முன்வைத்த கோரிக்கைகள், எந்த மையத்தை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும்? இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு தமிழக காவல்துறையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய படைப்பிரிவுடைய பெயர் என்ன? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. சட்டவிரோத குடியேற்றத்தால் ஏற்படும் மக்கள் தொகை மாற்றம் குறித்து ஆராய மத்திய உள்துறை அமைச்சகத்தால் யாருடைய தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு? ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குழு. நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட இந்த நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையிலான குழு 1 ஆண்டுகள்ல தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கணும். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குழு நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் தலைமையிலான குழு. சட்டவிரோத குடியேற்றம் வந்து நிறைய அதிகரிச்சிருக்கு. குறிப்பா வங்கதேசம் ஒட்டிய பகுதிகளில் இந்த சட்டவிரோத குடியேற்றம் அதிகமா இருக்கிறதுனால இதை கட்டுப்படுத்தணும், இதை முறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தமிழக குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையிலான குழு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குழு.